ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம அப்படியே வீக்லி அனலைசிஸ் மாதிரி நவம்பர் செகண்ட் வீக்கோட அனலைசிஸை வித் டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி சேர்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 நாளாகவே லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அதுவும் லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து அதாவது ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சோப்பியாக வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அவ்வளோ ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் தான். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லை. ஆனால் இன்றைக்கி மண்டே ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் காட்டியிருக்கு. யூஎஸோட ஷடவுன் வந்து ஓப்பன் ஆக போகிறதா ஒரு மாதிரி அந்த மாதிரி முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து யூஎஸோட இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 62% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ப்ரொஜெக்ஷனில் வந்து மார்க்கெட்ஸில் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் புல் பேக் கொடுத்துட்ருக்கு, கொஞ்சம் அப்மார்ட் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கு. ஸோ எப்படி நம்ம சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இன்னும் அதே தான் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி ரேலி, அடுத்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி திரும்ப ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ரேலி வந்து இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகுதா இல்லை மேலே போதான்னு சொல்லிட்டு இங்கே போனால் தான் தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்த தாண்டிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மேலே போதா இல்லை அப்படியே கீழே வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து டேயில் பார்த்தீங்க அப்படின்னா டேயில் வந்து நமக்கு வந்து ஒரு அழகான சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நேராக வந்து இங்கே தான் வந்து ஒரு ஹையர் லோ கொடுத்துருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹையர் லோ கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன மூமெண்ட் வந்து கொடுக்குது. இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த மூமெண்ட் வந்து நார்மலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி மேபி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ் காட்டிட்டு இதுக்கு மேலே வேணால் திரும்ப போகலாம், அப்படி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப சின்ன ரெஜெக்ஷன் காட்டிட்டு இதை விட ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு திரும்ப கூட க்ளோஸ் ஆகி கீழே வரலாம். ஆக மொத்தம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ரீட்ரேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று இந்த மேலே போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கேயே கரெக்டாக இந்த லெவலோட இங்கேயே வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன மூவ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெதர் வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். சரி, நம்ம மூவ்மெண்ட்டை படி இப்போதைக்கு கரண்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரண்டாக வந்து ஒரு அழகான பை வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப வந்து பை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா, நமக்கு இந்த இடத்துக்கிட்ட நல்ல ஒரு டிமாண்ட் ஏரியா. திரும்ப ப்ரைஸ் வந்து சப்ளை நோக்கி போகுது. அடுத்து வந்து 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு சைக்கிளே முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து இதை வந்து செல்லாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போதுமே நம்ம ஒரு ட்ரெண்டை வந்து பிக் பிக்சரில் தான் பார்க்கணும். அதாவது இந்த செல்லு வந்து ஒரு சைக்கிள் வந்து இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கு. முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுது. நம்ம வந்து இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேருந்து செல்லு திரும்ப செல்லு முடிச்சுட்டு திரும்ப பை ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, இப்படி ஷார்ட் டேர்ம் பார்த்தாலும் ஓகே தான். பட் வந்து நமக்கு என்ன நடக்குது மார்க்கெட் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு புது சைக்கிள் வந்து தொடங்குது. ஸோ வந்து இதை நம்ம வந்து ஃபுல்லாகவே பை ட்ரெண்ட் தான் நம்ம இங்கே எதிர்பார்க்க வேண்டியது. பை ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கணும். நம்ம என்ன தான் ஷார்ட் டேர்மில் வந்து நமக்கு என்ன ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம ஓவரால் ட்ரெண்ட் என்னவாக இருக்கோ அங்கே மட்டும் தான் நம்ம அந்த ட்ரெண்டு கூட போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு எப்போதுமே ஒரு அதிகமான வின்னிங் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ட்ரெண்டு கூட பெரிய ட்ரெண்ட் என்னவாக இருக்கோ அதோட ட்ரெண்டுக்கு பேஸ் பண்ணி நம்ம சின்ன ட்ரெண்டில் வந்து இப்போ பெரிய ட்ரெண்ட் வந்து டே ஃப்ரேமில் வந்து பையாக இருக்குது அப்படின்னா நம்ம பை இது மட்டும் தான் அதிகமாக எதிர்பார்க்கணும். இதில் வந்து செல்லு வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. செல்லு வந்து ஷார்ட்டாக வரும், பட் ரொம்ப டேஞ்சர். திரும்பி எப்போ உடனே மேலே போகும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்டேருந்து அழகாக ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சாரி, லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை. ஓகேவா? இது ஒரு லோவர் ஹை, இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் படி நார்மலாக இப்படி வந்து திரும்ப வந்துட்டு இதை இது பண்ணாமல் பிரேக் பண்ணாமல் கீழே வச்சுட்டு வந்ததுன்னா இன்னும் லோவர் ஹை போயிருக்கும். பட் வந்து இந்த இடம் வந்து ஆல்ரெடி வந்து பழைய சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 2 ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 2 ஹையர் லோவை ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட் ஏரியா வந்தோடனே திரும்ப வந்து ரீட்ரேஸ் எடுத்துருச்சு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இந்த இடம் தான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடம் வர வரைக்குமே சப்போஸ் இன்னும் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இது வரைக்கும் வந்தாலுமே ஸ்டில் வந்து இது கன்சிடர் வந்து பை தான். எப்போ வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போதோ அப்போ தான் வந்து இது செல்லு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே வந்து மேபி ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நைட்டு இது கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப மேலே போனால் கூட இது வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்ட் தான். ஓவராலில் வந்து பை ட்ரெண்ட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு, சாரி டிமாண்ட் ஜோன். இது டிமாண்ட் ஜோனில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு
டிமாண்ட் ஜோனில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓகே இது ஒரு ஃபஸ்ட்டு ஹை, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கிட்டே இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. சாரி ஹையர் லோ, இது ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் படி ப்ரைஸ் வந்து நார்மலாக எப்படி வந்து ஒரு இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது, ப்ரைஸ் திரும்பிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து செல் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு, செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படி ஒரு லோவர் கை, இதுக்கு நேராக வந்து ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணணும். இந்த லோவர் கை ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து நேராக கீழே போயிடணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடம் இது இங்கேருந்து வந்திருக்கு, இது இங்கேருந்து வந்திருக்கு, வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு லோவர் கை வச்சிருக்கு. அதாவது இந்த இடம் லோவர் கை வச்சிருக்கு. திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கே கீழே போகாமல், இங்கே உடனே கீழே போகாமல் நேராக வந்து இப்படி ஒரு திரும்ப மேலே வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி மேலே போகிற மாதிரி திரும்ப இங்கே மேலே போயிருக்கு. ஸோ வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வந்து கீழே வந்ததுன்னா வந்துட்டு திரும்ப ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு நேராக வந்துட்டு ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரக்சர் மேலே போகும். நம்ம ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கு. இதே ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துருச்சு, ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த லோவர் கையை திரும்ப வந்து மேலே போயிட்டு அந்த லோவர் கையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இது நமக்கு பிரேக் அவுட், 4 ஹவர்லேயே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே வந்து அழகான ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு லைட்டாக வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி காலையில் இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டுருக்கு, அழகாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது எது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம்னா இந்த இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், இந்த இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகுமோ இல்லை இது படி கீழே வருமோ அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் மூவ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மூவ் இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து இது வந்து இங்கேருந்து கொஞ்சம் திரும்பிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடிட்டி இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை நான் லோ டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ அந்த பை டைம், அதாவது பை என்ட்ரி மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ இங்கேருந்து அழகாக ஒரு 4 ஹவர்லேருந்து ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது 1 ஹவரில் வந்து நம்ம 1 ஹவரோட சோனா மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து 15 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவருக்கு அடுத்தபடியாக எந்த என்ட்ரி வருதோ அதுதான் வந்து 15 மினிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அழகான ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. ஸோ இதை நம்ம 15 மினிட்ஸோட ஜோனாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் ஜோன், 5 மினிட்ஸில் ஒரு சின்ன ரீட்டர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்போ 5 மினிட்ஸில் வந்து நம்ம என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து நல்லா மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ப்ரைஸ் வந்து எந்த இடத்துக்கிட்ட திரும்பவும் தெரியாது. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட ஒரு லிக்விடிட்டி இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த கேண்டில் எங்கேயுமே வந்து திரும்ப வந்து இந்த இங்கே இருக்கிற செல் ஆர்டர்ஸை இன்னும் பை ஆர்டர்ஸ் இன்னும் எடுக்கவே இல்லை. இங்கேருந்து வந்தோம் இல்லை இங்கே விற்க வச்சோ எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுன்னா இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து இப்படி ஜஸ்ட் ஒரு மேலே போகிற மாதிரி ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னா சின்ன ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அடுத்த பை என்ட்ரிக்கு தான் எதிர்பார்க்கணும். இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே செல் ஆகுதுன்ட்டு நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறது வந்து எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. எடுத்திங்கன்னா இங்கேக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும், இந்த இடத்துக்கிட்டே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து இங்கே இருந்துட்டு கூட திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எந்த இடத்துக்கிட்ட வந்து திரும்ப வந்து ஒரு பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து 4000 ஜோனுக்கு வந்துச்சுன்னா வந்து நம்ம ஒரு நல்ல பை வந்து எதிர்பார்க்கலாம். ஈவினிங்குள்ளே 4000 வந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல பை வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து நம்ம ஒரு நல்ல பை எதிர்பார்க்கலாம். இதுக்குள்ளே இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து பை என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ஆபத்து. அதே போல் செல்லு வந்து கரெக்டாக இது வரைக்கும் ஃபுல்லாக வரும் நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் இது வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு மேலே நின்று வேகமாக மேலே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். நம்மளோட டார்கெட் படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து ஒரு 4300 அந்த ஜோனில் போயிட்டு அந்த லிக்விடிட்டி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், இந்த ஏரியா ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டியை போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ்க்கு மேலே வந்து இந்த லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன புல் பேக் காட்டிட்டு அதுக்கப்புறம் மேபி மேலே போயிட்டு புது ஹால்ட்டே ஹை வைக்கலாம், இல்லை கண்டினியூ ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா அப்படியே ரீட்ரஸ் ஆகி கீழே வரும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம். பட் வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் இந்த லெவலில் போய் எடுத்துகிட்டு தான் ஒன்று கீழே போகிறதுனாலும் போகும், இல்லை திரும்ப மேலே கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணும். பட் இப்போ போயிட்டுருக்கு இது வந்து இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போதும் நமக்கு தெரிஞ்சால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த 4200 250 4350 ஜோனுக்குள்ளே நல்ல லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போதைக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பை என்ட்ரி தான், செல் என்ட்ரி கிடையாது. அன்டில் இதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், இதை உடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு வந்து இது ஃபுல்லாகவே பை என்ட்ரி தான். ஸோ பை என்ட்ரி மட்டும் பாருங்கள், இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி நான் இன்றைக்கி நைட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிடிசி பார்க்கலாம். பிடிசியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறது, பிடிசி வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஒரு ரேலி, ஒரு பேஸு, அடுத்து ஒரு ரேலி, ஒரு பேஸு, அடுத்து ஒரு ரேலி, இப்போ ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப பழைய பேஸ் ஃபார்ம் பண்ண அந்த ஜோனுக்கு வந்துருச்சு. இப்போ அழகாக திரும்ப வந்து ஒரு அடுத்த ஒரு ஹையர் ஹை வைக்கணும் ப்ரைஸு. நார்மலாக இதோட ப்ரொசீஜர் படி அடுத்த ஒரு ஹையர் ஹை வைக்கணும். பட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு அடுத்த ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு இப்போ தான் அடுத்து ஒரு திரும்ப புது சைக்கிள் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ப்ரைஸ் இருக்குது. இங்கேருந்து புதுசாக ஒரு சைக்கிள் ஆரம்பிக்குதா இல்லை ஜஸ்ட் ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த மூமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோ இந்த சைக்கிள் அந்த அளவுக்கு இது ஈக்குவலாக கொடுத்துருக்கு. இன்னும் வந்து அதோட இது வந்து இன்னும் குறையில, இந்த சைக்கிளோட சைஸ் வந்து இன்னும் குறையில. சப்போஸ் இங்கேயே வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தது அப்படின்னா மேபி செல் ஆக போகிற வாய்ப்பு மாதிரி காட்டியிருக்கோம். பட் வந்து இது ஒரு நல்ல மூமெண்ட் தான் காட்டியிருக்கு. இன்னும் வந்து இது வந்து ஃபுல்லாக செல் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. இது முடிச்சுட்டு திரும்ப ஒரு புது சைக்கிள் ஃபார்ம் பண்ணுற ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பிடிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டேயில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இது மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து இப்போ என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழேருந்து வந்தது நல்லா இங்கே பேஸ் கொடுத்தது, இங்கேருந்து எடுத்து ஒரு அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு. திரும்ப இப்போ ஒரு அழகான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த ஹையர் லோ இங்கே போகிற இடத்துல 2 வாட்டி இந்த இடத்துக்கிட்டே திரும்ப ரிட்ரேஸ் ஆகி ப்ரைஸ் இதுக்கு மேலே போகல. இதை வந்து ஆல் டைம் ஹையாக பதிவு பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இந்த இப்போ இங்கே முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து நம்ம ஒரு சின்ன திரும்ப ஒரு பை ட்ரெண்ட் ஆரம்பிக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஷார்ட் டர்ம் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்மளோட மார்க்கிங் படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 50% ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு இருக்குது. மேலே 100% போயிட்டு இப்போ ஒரு 50% ரேஞ்சில் வந்துருக்கு. ஸோ வந்து பையர்ஸ் வந்து என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்தால் கூட இன்னும் பையர்ஸ் வந்து பையர்ஸ் தான் வந்து அதிகமாக வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. ரெண்டாவது யூஎஸோட வீக்னஸும் வந்து பிட்காயின் கோல்டுக்கெலாம் வந்து ஃபேவராக போயிட்டுருக்கு. ஸோ அதிகமான நம்ம பை வந்து எதிர்பார்க்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் எப்போ வேணாலும் நிலம மாறலாம். இப்போதைக்கு வந்து பை தான் அதிக வாய்ப்பு. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம வந்து இதை வந்து அந்த கோல்டு பார்த்த முறையே தான் இது வந்து நம்ம ஒரு செல்லாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சைக்கிள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதாவது இல்லை பிக் பிக்சரில் ஒரு சைக்கிள் இப்போ தான் முடிச்சுட்டு அடுத்த ட்ரெண்ட் வந்து இப்போ தான் எடுக்குது. ஸோ வந்து நம்ம இதை வந்து செல்லு பையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எப்போதுமே ஒரு பிக் பிக்சரையே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஓகேவா. இப்போதைய இதுபடி நம்ம வந்து எப்படி வந்து இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இதை எதுக்காக யூஸ் பண்ணாலும் லாஸ்ட் லோவர் ஹை இதான் லாஸ்ட் லோவர் ஹை கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் இங்கேருந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து நேராக இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பேஸ் எடுத்து போச்சுன்னா இந்த லோவர் ஹை தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு டேக் ப்ராஃபிட்டுக்கு. ஓகேவா. அது போல் அடுத்த டார்கெட் வந்து இங்கேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் தான் வந்து நம்ம டேக் ப்ராஃபிட் 2. அது வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டுக்காக நம்ம வந்து அந்த லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம பை ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்ப்போம். இப்போதைக்கு இதில் வந்து பை மட்டும் பார்ப்போம். ஓகேவா. வேறு இதில் பார்த்தீங்கன்னா அழகாக கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து திரும்ப இதோட கீழே இந்த லோவர் லோ உடச்சி கீழே போயிருக்கணும். ஆனால் போல் லோவர் லோவுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு ப்ரைஸு. ஸோ வந்து இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெண்டு செல் ட்ரெண்டாக வந்து பை ட்ரெண்டாக மாறினாலோ பை ட்ரெண்டாக வந்து செல் ட்ரெண்டாக மாறினாலோ அதாவது அந்த பேட்டர்ன் வந்து உடச்சிடும். திடீர்னு இப்படி போயிட்டு இருக்கிறது லோவரில் வைக்காமல் திடீர்னு இங்கேயே வந்து இது பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும். அப்படி போகிறது தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் சொல்லுவாங்க. அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் ஃபார்மில் CHOC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நமக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே ஒரு நல்ல கை வச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த போக முடியாமல் திணறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இதை வந்து மேலே உடச்சிட்டு போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம 4 ஹவர் வச்சு நம்ம இது பண்ணோம்னா ரொம்ப நாள் ஆகும். அந்த ட்ரேட் வந்து ஃபியூ டேஸ் எடுக்கிற ட்ரேடு. நம்ம இதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஸ்விங் ட்ரேட் மாதிரி எடுக்கிறோன்னா தான் நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் கன்சிடர் வந்து இப்போதைக்கு இது பையில் இருக்குன்னு இந்த லோவர் ஹை உடச்சிட்டு மேலே போகுது ப்ரைஸ். ஸோ வந்து இப்போ பையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துப்போம். ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது 4 ஹவர். 1 ஹவர் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓகே 1 ஹவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலி மார்க் பண்ணிக்கணும். இந்த லெவல் தான் நமக்கு லோவர் ஹை. அடுத்து வந்து இந்த இதை விட இந்த லோவர் ஹை வந்து உடைக்கல, அது கீழே வந்துருச்சு. திரும்ப வந்து இப்போ தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து
ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா மேலே போகும். பட் நமக்கு வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இது மட்டும் தான் நடந்திருக்கு. இது போயிட்டு இப்படி நேராக போயிட்டுருக்கு, ஜஸ்ட்டு உடச்சிட்டு மட்டும் மேலே போயிட்டுருக்கு, திரும்ப ப்ரைஸ் கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஸோ வந்து நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்மளோட பேட்டர்ன் படி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் கான்செப்ட்டில். அதோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆனால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ட்ரேடை நான் எடுப்பேன்னு சொல்லி இறங்குவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இறங்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ரக்சர் படி இன்னும் அந்த திரும்ப லோவர் ஹை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணல, இன்னும் அதை ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து வெயிட் ஃபார் என்ட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி இங்கேருந்து வந்துட்டு இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப போச்சு அப்படின்னா நம்ம இங்கே தாராளமாக வந்து பை என்ட்ரி வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து 15 மினிட்ஸ் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பை ட்ரெண்ட்னா வந்து நம்ம வந்து எதை மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பை ட்ரெண்ட் தான் நம்ம ஹையர் லோவை தான் பார்க்கணும். இதே போல் செல் ட்ரெண்ட்னா நம்ம லோவர் ஹை தான் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பையாக மாறிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இந்த ஹையர் லோவை விட ஹையர் ஹையை விட ஹையர் லோ தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ, அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ. ஓகேவா? அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. அடுத்து வந்து இங்கே ஒரு ஹையர் லோ, இப்போ இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து செல்லு திரும்புதுன்னு அர்த்தம். அடுத்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இப்போதைக்கு ஓவராலாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் சப்போஸ் வந்து இது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு இந்த லெவலுக்கு, ஏன்னா பிரேக் அவுட் பண்ணது இங்கே பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் அட்லீஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரி. இது குறைஞ்சபட்சம் ஒரு 102 அந்த சம்திங் 1,02,000 அந்த சம்திங் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் இன்னொரு வாட்டி வந்துட்டு மேலே போச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டு அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு வாரமாக ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. அதாவது 1.4 to 1.00 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்து மேலே போகிறது, கீழே வரது, ஏகப்பட்டமாக அது சைட் வைஸ்லேயே போயிட்டு இருந்தது, கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து கன்சாலிடேட் இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இன்னொரு இது வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு அந்த கன்சாலிடேட்டை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து அதே இடத்துக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப கூட ட்ரெண்டை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் இந்த இதை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடும். இல்லை வந்து நமக்கு பேஸான ஸ்ட்ராங்கான அந்த பை ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜிபிபி யூஎஸ்டி வந்து ஆல்ரெடி நம்ம வீக்லியில் பார்த்தது தான். ஃபுல்லாகவே வந்து செல் ட்ரெண்டு, அழகான ஒரு செல் ட்ரெண்டு, திரும்ப வந்து ஒரு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி கீழே வர ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து இன்னும் செல்லு தான் நம்ம எதிர்பார்க்குற ஸ்டேஜில் இருக்குது. ஓகே. ரெண்டாவது இந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிடுவோம். பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து செல்லு தான். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அழகான செல்லு ட்ரெண்ட் எடுத்தது. இது வந்து இன்டர்னலாக வந்து ஒரு பை போயிட்டுருக்கு. இதை கிராஸ் பண்ணி மேலே போகிற வரைக்குமே நமக்கு வந்து இது வந்து இன்டர்னல் பை தான். இது வந்து ஃபுல் பைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி ப்ரைஸ் லோவர் ஹை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கு. திரும்ப நமக்கு இன்னொரு வாட்டி திரும்ப லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது வீக்லி நடக்கும். அது நடக்கிறதுக்கு 6 மாதம் கூட ஆகலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சருக்காக வந்து பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து வேறு என்ன இதில் டே ஃப்ரேமில் நோட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோவும் வந்து நம்ம டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா போதும், அதை மட்டும் செக் பண்ணால் போதும். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு அழகான ஹையர் லோ இப்போ ஜஸ்ட் அதை பிரேக் பண்ண மாதிரி காட்டியிருக்கு. ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து ஓவரால் பிக் பிக்சரில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அழகான இது வரைக்குமே ஒரு ஹை தான். இது வந்து ஒரு கன்சிடர் வந்து ஒரு ஹை, ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு. இது வந்து இன்னும் ஒரு சைக்கிள் முடியல. இன்னும் ஒரு சைக்கிளே முடியல. சப்போஸ் வந்து இங்கேருந்து கூட மேலே போயிட்டு இப்படி வந்து கூட இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடியலாம். இந்த மாதிரியும் ஃபார்ம் பண்ணலாம். இல்லை இது வந்து இதோட போயிட்டு இங்கேருந்து கூட திரும்ப ரிட்டர்ன் ஆகிடலாம். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய சைக்கிளுக்கும் இது வந்து ரொம்ப சின்ன சைக்கிளாக முடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட நம்ம செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு கெஸிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இது என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து செல் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
அடுத்து 4 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து ஓகே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் அதே போல் தான். ஒரு ஃபுல் சைக்கிள் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அடுத்த ஒரு பை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இதில் நம்ம வந்து செல் என்ட்ரி எதிர்பார்க்குறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அது பிக் பிக்சராக கிளியர் பிக்சராக இருக்காது அப்படின்னு தோணுது. பட் செல் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சப்போஸ் வந்து இந்த ஹையர் லோ உடைக்காமல் கீழே போயிருக்கு, இது மேலே போயிருக்கணும். பட் வந்து ப்ரைஸ் வந்து இதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஷார்ட் டேர்மாக ஒரு அதாவது இங்கே நடக்கிற வெறும் 4 ஹவர் மட்டும் வச்சு ட்ரேட் எடுத்தோம்னா இது எப்படி நடக்கும்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம இதுவாக மார்க் பண்ணலாம். என்னென்னா இதை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணலாம். ஸோ வந்து இது 4 ஹவரில் வந்து செல்லு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், 4 ஹவர் செல்லு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரு. ஸோ சப்போஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திரும்ப வந்து நம்ம இங்கே வரைக்கும் ஒரு என்ட்ரி எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட கீழே வரும். இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை மார்க் பண்ணி வைப்போம். ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிக் பிக்சர்லையும் பார்த்துட்டோம், இது வந்து செல்லாக போகிற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு செல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக எடுத்துப்போம். ஓகேவா. இதை வந்து 4 ஹவரில் நம்ம ஒரு செல்லாக கன்சிடர் பண்ணுவோம். 4 ஹவர் மார்க்கெட் ஷிஃப்ட் செல். ஓகே. இது 4 ஹவரில் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது 4 ஹவர் மார்க்கெட் ஷிஃப்ட் படி. அடுத்து 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து இப்போ தான் வந்து அழகாக ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து புது ட்ரெண்ட் வந்து தொடங்குற மாதிரி காட்டுது. ஸோ எதை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லு பிரேக் அவுட் மாதிரி காட்டியிருக்கு. பட் 1 ஹவரில் இப்போ தான் வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிக்க மாதிரி காட்டுது. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமே ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 4 ஹவரில் வந்து நமக்கு சப்போஸ் 4 ஹவர் அது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் செல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இது கிடையில நமக்கு வந்து இங்கே வந்து பை ட்ரெண்ட் இது வரைக்கும் நம்ம பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ரொம்ப பெரிய இது வந்து ஸ்விங் ட்ரெண்ட் மாதிரி. ஸோ வந்து இதில் வந்து நம்ம பை ட்ரெண்ட் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஓவரால் என்ன தான் இது இருந்தாலும் நமக்கு இப்போ தான் அந்த அடுத்த ட்ரெண்டே ஆரம்பிக்குது. ஸோ வந்து நமக்கு செல்லாகவே இருந்தாலுமே இது வரைக்கும் நமக்கு இப்படி ஸ்லோவாக நமக்கு வந்து இது இந்த இடத்துக்கிட்ட பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கும், பார்க்கலாம். ஓகே. ஒன்ஸ் இந்த இடத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பாதிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பை பண்ணுறது தப்பு. பட் இங்கே ஆரம்பத்திலே வந்து பை பண்ணுறது கொஞ்சம் சேஃபானது தான். கரெக்டான எஸ்எல் வச்சு பை ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து அழகான இங்கேருந்து ஒரு இங்கே ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒரு 1 ஹவர் லாஸ்ட்டு ஹையர் லோவாக மார்க் பண்ணிப்போம். சரி, 1 ஹவருக்குன்னு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கலர் வச்சுப்போம். நம்ம 1 ஹவர் மாடிஃபை பண்ணுறதுக்குன்னு மார்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு கலர் வச்சுப்போம். ஓகே. இது வந்து 1 ஹவரில் ஹை. சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு மேலே போகாமல் இங்கே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ரீட்டர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இன்னும் லிக்விடிட்டி எடுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு இங்கே தான் திரும்பி இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு கேண்டில் கூட ரெட் கேண்டில் வரவே இல்லை. அதாவது பிளாக் கேண்டில் தான் நான் ரெட் கேண்டில் வச்சிருக்கேன். இங்கே வந்து திரும்ப ஒரு பிளாக் கேண்டில் கூட ஃபார்ம் ஆகலை, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மாதிரி. இங்கே நல்லா பாருங்கள், இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி இங்கே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஓகே. இல்லை வேறு என்ன எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து 1 ஹவரில் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணிங்கன்னா நீங்கள் பை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி 4 ஹவர் அந்த கரெக்டாக நம்ம ஸ்ட்ரக்சர் படி லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் எதிர்பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அழகான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஒரு அழகான ஹையர் லோ, இப்போ திரும்ப வந்து ஒரு அழகான ஹையர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கேயும் ஹையர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னுமே ப்ரைஸ் வந்து திரும்பலை, அதாவது செல் ட்ரெண்டுக்கு திரும்பலை. இன்னும் பை தான், ஸ்டில் பையில் தான் இருக்குது. சரி, ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ப்ரைஸ் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு சின்ன பை வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு எஸ்எல் கீழே போட்டு இங்கே கீழே எஸ்எல் போட்டு இந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு பை எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் வரைக்கும் திரும்ப எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இங்கேருந்து திரும்புற மாதிரி திரும்பிடுச்சுன்னா நீங்கள் கிளியர் வெயிட் இதை இது பண்ணிவிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு இது ஷார்ட் டேர்மில் பை ட்ரெண்டாக தான், கொஞ்சம் பை ட்ரெண்டாக தான் மேலே போகும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இந்த ட்ரெண்ட் வந்து திரும்ப வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ வந்து இப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து லைட்டாக அப்படி வந்து சின்ன ஒரு இது கொடுத்துட்டு
திரும்ப வந்துட்டு இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகலாம். அடுத்து இப்படி போகும், இந்த டார்கெட்டுக்கு போகும். இப்படி படிப்படியாக தான் போகும், ஒரே ஸ்ட்ரைட்டாக போகாது. ஸோ வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அப்படி ட்ரெண்டு திரும்புதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பை ட்ரெண்டு ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட் வந்து அடுத்த பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்த ஹையை வந்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டு டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்போ இது பண்ணாலும் எஸ்எல் போட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப சேஃபு. எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே கேஷ், இன்றைக்கி 3 சார்ட் பார்த்துருக்கோம். மீதியை வந்து நாளைக்கு டெய்லி அனலைசிஸாக நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சார்ட் வந்து இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், நான் கிளியராக சொல்லித்தரேன். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டைம் கிடைக்கும்போது ஒரு வீடியோவாக போடுறேன். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கேஷ், பாய்.